ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் பாஸ்தா பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கரண்டி அளவு மைதா மாவை நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச மாவை இப்படி நம்ம 2ஆக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 பீஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸை வட்டமாக சப்பாத்தி மாதிரி இழுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வட்டமாக எல்லாத்தையும் சப்பாத்தி மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி கேப்பை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இதே மாதிரி நம்ம இப்படி அச்சா வச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் அச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அச்சு எடுத்து இப்போ நம்ம அந்த மாவு எடுத்தாலே இப்படி வந்துடும். பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த மாவை உருட்டி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ இந்த ஷேப்பை நீங்கள் இப்படி பாஸ்தா ஷேப் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு இப்படி அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா ஷேப் கிடச்சிரும். அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நின்றுக்குச்சா இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி எல்லா பாஸ்தாவும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா ஷேப்பையும் செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம செஞ்ச ஷேப்பை இட்லி தட்டு இருக்குல்ல, இட்லி தட்டில் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பீஸையும் இப்போ பாருங்கள், நம்ம இட்லி தட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது இட்லி வேகிற டைம் வேக வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிற போனேன். வேக வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்தாவுக்கு தாளிப்பு பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச எண்ணெயும் இது கூட நீளமாக வெட்டினா கலரி வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் வதங்கிச்சு. ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நம்ம இது கூடயே 2 கேரட் நீளமாக வெட்டி சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட பொடிகள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் சீரக பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மத்தூளி போட்டுக்கோங்க. இதையும் நம்ம கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா கொதிக்கிது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாஸ்தாவை இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பாஸ்தாவும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பாஸ்தாவையும் போட்டாச்சு. இப்போ இந்த மசாலாவோட இந்த எல்லா பாஸ்தா போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் மல்லிச்செடி போட்டுக்கலாம். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஹோம்மேட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.